Hi friends, time 8:57, date 4, February 2nd month, year 2025. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in the heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive you all the debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom, and the power, and the glory forever. Amen. இன்னைக்கு 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனம் வரை. அந்த நாட்களில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளையே பெருக்கும் கூட்டினார்கள். அப்பொழுது அகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் இவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று அறிவிக்க கடவாய் என்றான். And it's come to pass in those days that the Philistines get ready their armies to go there, for wherefore to forget with Israel. And Achish said unto David, Can now the assuredly that thou shalt not go out with me to Bethel, thou and thy man. வசனம் 2. தாவீது அகீஸை பார்த்து, உம்முடைய அடியேன் செய்யப் போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது அகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காகவே உன்னை இந்த நாளும் எனக்கு மெய்யாகவாக வைப்பேன் என்றான். And David said to the Achish, Surely thou the shalt can have that thy servants can do. And Achish said to the David, Therefore and will and I make thee keeper of many here and forever. வசனம் 3. சாமுவேல் அதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிச்சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டான். Now the Samuel was dead, and all the Israel handsome in lamented him and buried him in Ramah. He went in this own city, and Saul hadn't put away those that hadn't familiar separates and the vineyards out of the land. வசனம் 4. பெலிஸ்தியர்கள் கூடி வந்து சுஸ்னோமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர்களும் எல்லோரையும் கூட்டினார்கள். அவர்கள் கீழ் போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். அந்த பெலிஸ்தியன் get ready themselves to go there and come and pitcher in Sumon, and Saul get ready all the Israel and to go there, and they pitched in Gilboa. வசனம் 5. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. And when Saul saw the stand of the Philistines, he was afraid, and his heart greatly trembled. வசனம் 6. சவுல் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊதுமிலாவது தீர்க்க தரிசனங்களாவது மறு உத்தரவு அருளவில்லை. And when Saul inquired of the Lord, and the Lord answered him not, by the dreams
by him near by the prophets. வசனம் 7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ தேடுங்கள், நான் அவளிடத்திலே போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர்கள், இதோ இந்த நேரத்தில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார். Then said Saul unto his servants, seek me a woman that hath a familiar spirit, that I may go to her and inquiry of her. And his servant said to him, and behold, there is a woman that hath a familiar spirit of ender. வசனம் 8. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறிச்சொல்லி, நான் உன்னிடத்தில் சொல்கிறவனை எழும்பி வரச் செய் என்றான். And Saul daughter disguised himself and put another and remains, and he went and 2 women with him, and they come to the woman by the night. And he said, I pray thee, deliver unto me by the familiar spirit, and bring me him up, whom I shall name unto thee. வசனம் 9. அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிச்சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கினானே, செய்தியை நீ அறிவீரா? என்னை கொன்று போடும்படி நீர் என்னை பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். And the woman said unto them, behold, thou canst what Saul hath done, how he hath cut off these the have an familiar spirit, and the winds out of the land. Wherefore, and then layest thou a sinner for me life, to cause me to die. வசனம் 10. அப்பொழுது சவுல், அந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேலே ஆணையிட்டான். And Saul swears to hear and be the Lord, saying, as the Lord and liveth, there shall no punishment happen to thee for this thing. வசனம் 11. அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யார், எழும்பி வர பண்ணின வேண்டும் என்றதற்கும் அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். Then said and the woman, whom shall I bring up unto thee? And he said, and bringing me up Samuel. வசனம் 12. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்திலே மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தானே சவுல் லட்சாதே என்றாள். And when the woman and servant Samuel, the cry with a loud voice, and the woman speak to the Saul, saying, Ray hast thou and deceived me, for thou art Saul. வசனம் 13. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறுகிறதையும் காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். And the king said unto the ear, and be not afraid, for what swearest thou? And the woman said unto the Saul, I was on God is ascending out of the earth. வசனம் 14. அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்தி கொண்டு இருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரைமட்டும் முகங்குப்புற குனிந்து வணங்கினான். And he said unto the ear, and what from this ye of? And he said, an old man of coming up, and he is the covered with the mantle
and Saul perceived that it wasn't Samuel, and he stup- stupid with his face through the ground and abode himself. வசனம் 15. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழுப்பி வரப்பண்ணின இது என்ன? களைத்து களைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். பெலிஸ்தியர்கள் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருள்கிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீ எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். And Samuel said to Saul, Away hast and thou discussed me to bring me up. And Saul answered, I am sorry, distraught, for these Philistines make war against me, and the God is departed from me, and answered me no more, and not by the prophets, nor by the dreams. Therefore, and I have the call on thee, that thou and my make and can now unto me what I shall do. வசனம் 16. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பது என்ன? Then said Samuel, Wherefore and then dost thou ask of me, saying, The Lord is departed from thee, and is become thine enemy. வசனம் 17. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்யும் இது முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். And the Lord had done to him as he spake by me, for the Lord had returned the kingdom out of thine hands, and give it to the neighbor, even to the David. வசனம் 18. நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கியன் மேலே அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரமத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாகச் செய்தார். Because thou obeyed not and voice of the Lord, nor executest his fires were upon Amalek, and therefore in yet the Lord done these things unto this day. வசனம் 19. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தியர்களையும் கையிலே ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீ உன் குமாரரும் உன்னோடு இருப்பவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தருக்கு பெலிஸ்தியரின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்றான். Moreover, the Lord will also deliver Israel with thee into the hands of the Philistines, and to the morrow shalt and thou and thy sons be with me. And the Lord also shall deliver the rest of the Israel into the hands of the Philistines. வசனம் 20. அந்த தூஷணமே சவுல் தங்கியடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாது இருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். And Saul and fall and strayed away all along the earth, and was sorely afraid, and because of the word of the Samuel, and there was no strength in him, and for he had eaten no bread all the days, no all the night. வசனம் 21. அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்திலே வந்து அவன் மிகவும் கலகம் அடைந்து இருக்கிறதை கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியனாகிய நான் உம்முடைய சொற்களை கேட்டு
என் பிராணனை என் கையிலே பிடித்துக்கொண்டு நீரே எனக்குச் சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததென்ன? And the woman come unto the Saul, and saw that he was sorely troubled, and said unto him, Behold, thine handmaid's hath obeyed thy voice, and I have put my life in my hands, and I have hearkened unto the words which thou speakest unto me. வசனம் 22. அப்பொழுது நீர் உம்முடைய அடியார்களுடைய சொல்லை கேளாமலும், நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீர்களாக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பலன் உமக்கு இருக்கும் என்றாள். Now therefore I pray thee, hearken thou also unto voice of thine handmaids, and let me set a morsel of bread before thee, and eat, that thou mayest have the strength when thou goest and the way. வசனம் 23. அவனை தட்டுதல் பண்ணி, நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டதனால் அவன் அவர்கள் சொற்களை கேட்டு தரையில் இருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேலே உட்கார்ந்தான். But he refused and said, I will not eat. But his servants together with the woman complaised him, and he hearkened unto their voice. So he rose from the earth and set up the bed. வசனம் 24. அந்த ஸ்திரீயினிடத்திலே கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டிலே இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களையே சுட்டு. And the woman had a fattened calf in the house, and she hasted and killed it, and took flour and kneaded it, and did bake unleavened. 25. சவுலுக்கு அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள். And she forgot it before Saul and before his servants, and they did eat. Then they rise up and went away that night.